நெஞ்சம் மறப்பதில்லை. விழியோசை வழங்கும் தொடர். இன்றைய முதல் பகுதியில் தமிழ் திரையிலை இசைமேதை ஜி.ஆர். ராமநாதன் அவர்கள் பற்றி பார்ப்போம். இந்த கட்டுரையாகம் திரு மோகன் அவர்கள். வாங்க கட்டுரைக்குள் செல்வோம். தமிழ் திரையிசை வரலாற்றை 70 ஆண்டு காலம் திரும்பி பார்த்தால், முதலில் பாபநாசம் சிவனின் சகாப்தம், அதற்கு பின் மூவேந்தர்களான எஸ்.வி. வெங்கட்ராமன், ஜி. ராமநாதன், சுப்பராமன் ஆகியோரின் அரசாட்சி. அடுத்து அவர்கள் பாணியை சற்றே மாற்றி வெற்றி கொடி நாட்டிய விஸ்வநாதன், ராமமூர்த்தி சகாப்தம். அதற்கடுத்து இளையராஜா, பின்பு ரஹ்மான் என்று இந்திய அளவில் தமிழ் திரை இசையை உயர்த்தி பிடித்தவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களை பின்னர் பார்ப்போம். இசைமேதை ஜி. ராமநாதன். இவர்தான் தமிழ் திரை இசையை ட்ரெண்ட் செட்டர் என்று போற்றப்படுபவர். தமிழ் திரை இசை நாடக பாடல்கள், கர்நாடக கீர்த்தனைகள் என்று நடைபோட்டுக் கொண்டிருந்த காலத்தில் கர்நாடக சங்கீதத்தை மெல்லிசையாக மாற்றி பாமர மகளும் பாடும் விதத்தில் பாடல்களை அளித்து அமர்க்களமாக அதிரடி செய்தவர் ஜி. ராமநாதன். ஒன்றை கவனியுங்கள். பாபநாசம் சிவன், ஜி. ராமநாதன், விஸ்வநாதன், இளையராஜா, ரகுமான் என்ற இசை தொடர்ச்சியில் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால், இவர்கள் அனைவரும் தனது சிறிய வயதில் தன் தந்தையை இழந்தவர்கள், போராடி ஜெயித்தவர்கள். ராமநாதனும் சுயம்புதான். கர்நாடக சங்கீதத்தில் முறையான பயிற்சி ஏதும் இல்லாமல் கேள்வி ஞானத்தை வைத்தே தன்னைத்தானே ஒரு இசை மேதையாக செதுக்கிக் கொண்டவர் ஜி. ராமநாதன். பாபநாசம் சிவன் அவர்களுக்கு உதவியாளராக சேர்த்து அசுரகதியில் தனியே இசையமைப்பாளராகவும் இசைக்க ஆரம்பித்தார். தனது படங்களுக்கு பாபநாசம் சிவன் அவர்களையே இசையமைக்க அனுமதித்த தியாகராஜ பாகவதர் திடீரென ராமநாதனை தனது படங்களுக்கு இசையமைக்க தேர்வு செய்தது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தியாகராஜ பாகவதற்கு ஜி. ராமநாதன் இசையமைத்த சிவகவி மற்றும் ஹரிதாஸ் படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது. பாகவதரை போல் இனியொரு பாடகர் வர முடியுமா? சந்தேகம்தான். இதன்பின் தியாகராஜ பாகவதர் ஒரு கொலை வழக்கில் சிறை செல்ல நேரிட்ட போது திசையில் பெரிய வெற்றிடம் தோன்றியது. பாகவதர் சின்னப்பா, கிட்டப்பா என இல்லாத அந்த வெற்றிடத்தை மிக திறமையாக தகுந்த பாடகர்களை வைத்து நிரப்பி சாதித்தவர் ராமநாதன். ஆமாம், டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். அவரது சொந்த குரலின் அழகோடு பாட வைத்தவர் ராமநாதன். இந்த உதவியை தன் வாழ்நாள் முழுவதும் நன்றி மறக்காமல் சௌந்தரராஜன் சொல்லிக் கொண்டிருந்தார். பி. லீலாவையும் அவர்தான் அறிமுகப்படுத்தியவர். அதே நேரத்தில் சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் ஆகியோரையும் பல படங்களிலும் பாட வைத்தார். ஒரு காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுக்கு டி.எம். சௌந்தரராஜனையும், எம்.ஜி.ஆருக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என ஒரு பேட்டர்னை இவர் ஏற்படுத்தினார். சுப்பராமன் போன்றவர்களையும் தயார் செய்தார். 30 வயதில் புகழ் உச்சியில் இருந்தபோது காலமான சுப்பராமனின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ஜி. ராமநாதன் இசையமைத்த பாடல்களில் எதை எடுப்பது, எதை விடுப்பது? எத்தனை விதமான பாடல்கள்! எதையும் விட்டு வைக்கவில்லை அவர். இன்றும் கேட்க கேட்க திகட்டாத பாடல்கள். லிஸ்ட் ரொம்ப பெருசு. சாம்பிளுக்கு நீங்களே பாருங்களேன். சிந்தனை செய் மனமே, நீ இல்லாத உலகத்திலே, உலவும் தென்றல், முல்லை மலர்மேலே, வசந்த முல்லை போலே, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து, கிருஷ்ணா முகுந்தா முராரே, மன்மத லீலையை வென்றாருண்டோ, காதல் கணிரசமே, யாரடி நீ மோகினி, வதனமே சந்திரபிம்பமோ, வாழ்ந்தாலும் ஏசும் மாசிலா நிலவே நீ, சின்ன பயலே சின்ன பயலே, ஆடல் காணீரோ, காற்று வெளியிடை கண்ணம்மா, வாராய் நீ வாராய், வாடா மலரி தமிழ் தேனி என இந்த பட்டியல் மிக மிக நீளம். அம்பிகாபதி, கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகிய பட பாடல்கள் அனைத்தும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அவரது ஒவ்வொரு பாடலும் ஒரு ரகம் என்பது மட்டுமல்ல, எல்லா ரகத்திலும் ஒரு பாடல். எந்த ராகத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை.
சினிமாவில் சோக ராகமாக தவறாக கருதப்பட்ட முகாரி ராகத்தில் முதலாக டியூயட் பாடலுக்கு மெட்டமைத்தவர் ராமநாதன். தனக்கு பின் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தலையெடுக்க ஆரம்பித்த போது தனது கடைசி படங்களில் ஒன்றான தெய்வத்தின் தெய்வம் படத்தில் அவர்கள் பாணியிலேயே அன்னமே என்ற பாடலை இசையமைத்தார் ராமநாதன். இந்த பாடல் அவரது முந்தைய பாடல்களில் இருந்து வித்தியாசமாக தெரிந்தது. ராமநாதனின் இசை மேதமையை கண்டு அனைத்து பாடகர்களுக்கும் பிரமிப்பாக இருந்தது. அவர் பாடுவது போலவே பாடி ஓகே வாங்கினால் பிறகு எந்த இசையமைப்பாளரிடமும் எந்தவித பாடலையும் பாடலாம் என்று சௌந்தரராஜன் ஒரு பேட்டியில் கூறினார். ராமநாதன் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால்தான் இன்றளவும் அவரது பாடல்கள் நிலைத்து நிற்கிறது. புகழின் உச்சியில் இருந்தபோது பட்டினத்தார் பட பாடல்களை கம்போஸ் செய்து கொண்டிருந்த போது 53 வயதில் மாரடைப்பால் மறைந்து போனார் இந்த இசைமேதை. இன்று வரை அவர் இடத்தை எவராலும் நிரப்ப முடியவில்லை. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் மோகன். நன்றி திரு மோகன் அவர்களே. நெஞ்சம் மறப்பதில்லை.